கண்டிப்பா மேடம். அப்படி பார்த்தா, இப்பத்திய காலகட்டமே அவங்களோட கனவுகள் நினைவாகக்கூடிய காலகட்டம் தான். காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மீனத்தில இருக்க சனி, இவங்களுக்கு சகாய சனி 3ஆம் பாவம். அதுக்கடுத்து 8/8/2029லேருந்து 30/5/2032 வரைக்கும் சனி பகவான் ரிஷபத்தில் இருப்பார். அதுக்கு அடுத்து வந்து பாருங்க 13/7/2034லேருந்து எதிரிகள் பெருசாக மகரத்து கிடையாது. எல்லாருக்கூடயும் ஸ்மூத் பர்சனாலிட்டிஸ் இருந்தாலும் எல்லாருக்கும் வணக்கம். உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்களுக்கு அவ்வளோ அழகான ஒரு கமெண்ட்டை கொடுக்குற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் வியூவர்ஸ் அத்தனை பேருக்குமே ரொம்ப உண்மையிலே வணக்கம், நன்றி. ஏன் நன்றி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சேனலை இவ்வளோ அழகாக பிரபலமாக்கி எவ்வளோ கமெண்ட் கொடுத்து நாங்கள் வந்து இவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பரிகாரங்கள் சொல்கிறீங்க, 12 ராசிக்கும் அதில் ஏன் ராசியும் அதில் அடங்கியிருக்குன்னு விடாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்த்து எங்களுக்கு அவ்வளோ கமெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க. உங்களுக்காக நிறைய பதிவுகளை, நிறைய உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், உங்களுடைய பரிகாரங்கள், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எல்லாத்தையும் நாங்கள் அலசி ஆராய்ஞ்சு ஒன்று ஒன்றா உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோம். அதில் எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு பதிவோடு நம்ம டாக்டர் தீபா அருளாளன் மேடமை நம்ம சந்திக்க போகிறோம். என்ன பதிவு அப்படின்னா, ரொம்ப வித்தியாசமான பதிவுங்க. என்னென்னா, 2026லேருந்து 2036 வரைக்கும், அதாவது ஒரு 10 வருஷம், 10 வருஷத்துக்கு இந்த 12 ராசி எப்படி இருக்க போகுது கேட்போமா? ஏன்னா நானே அது டவுட் இருக்குது, ரொம்ப நாளாக அந்த டவுட் இருக்குது. நிறைய பேருக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் இன்னும் 10 வருஷம் எப்படி இருப்பேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நான் கல்யாணம் பண்ணலாமா, என்னை படிக்கலாமா, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் இந்த பிஸ்னஸ் பண்ணலாமான்னு நிறைய பேருக்கு பல டவுட் இருக்குங்க. எல்லாத்தையும் இன்றைக்கி தீபா அருளாளன் மேடம் கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா, 12 ராசி ஆளுங்களுமே சரி, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அவங்க நிறைய 10 வருஷத்துக்காக அருமையாக உங்களுக்கும் சொல்ல போகிறாங்க பரிகாரங்களோட. ஸோ இன்றைக்கி அவங்கள சந்திக்க போகிறோம். வாங்க, உங்கள் சார்பாக அவங்கள நான் சந்திக்க போகிறேன். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம், ரொம்ப அருமையாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஜெகஜோதியாக அழகாக இருக்கீங்க. இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கீங்க மேம், சூப்பர்பாக இருக்கீங்க மேம். இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு மேம். அதாவது எல்லாருக்கும் வியூவர்ஸ் அத்தனை பேரோட டவுட்டையும் நான் இப்போ எனக்கும் சேர்த்து கிளியர் பண்ணிக்கலான்ட்டு ஒரு ஆசை. நீங்கள் கேட்குறீங்களா? ஓகே, ஒரு ஆசை மேம். 10 வருஷம், இந்த 2026லேருந்து 36 வரைக்கும் எப்படி தான் இருக்க போகுது நம்ம வாழ்க்கை, நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே இந்த 10 வருஷத்தில் ஒருத்தருக்கும் ஒரு கனவுகள் இருக்கும் இல்லையா? அந்த கனவு இந்த 10 வருஷத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்க போகிறாங்க. சொல்லுங்கள் மேம், எப்படி இருக்குது 12 ராசிக்கும் இந்த 10 வருஷம்? ஆக்சுவலி என்னென்ன மேடம், இந்த 10 வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மெயினாக வந்து கிரகங்கள், குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகிறார். ராகு கேது 18 மாதம் 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகுறாங்க. அப்போ சனி தான் பிரதானமான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகுறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுக்கும் மேலே சனி பகவான் தான் விதி கிரகம், தொழில் கிரகம். யார் ஒருத்தருக்கு சுய ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருக்காங்களோ அவங்க லைஃப் ரொம்ப சிரமமாக இருக்கும், நீண்ட ஆயுளோட நல்ல தொழிலோடு இருப்பாங்க அப்படின்றது உண்மை. அப்போ சனி பகவான் நல்லா இல்லைன்னா கெட்டு போயிடுவாங்களா? இல்லை, கிடையாது. பொதுவாக ஜோதிடத்தில் சில விதிகள், பல 100 விதி விலக்குகள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்காமனாக சொல்லக்கூடியது சனி பகவான். அப்போ 10 வருஷம் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம மெயினாக வந்து பார்த்திங்கன்னா விதிக்கிரகமான சனி பகவானை வச்சு நம்ம பலன் சொல்கிறது அப்படின்றது ஓரளவுக்கு நல்லபடியாக வரும் மேடம். நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டீங்க, யாரோட கனவுகள்லாம் நிறைவேறும் அப்படின்னு. பொதுவாக இந்த 10 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட கனவுகளும் நிறைவேறும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை மேடம். நம்ம மொதல் 2.5 வருஷம் ஒருத்தவங்களுக்கு நிறைவேறலாம், அடுத்த 2.5 வருஷம் இன்னொருத்தவங்களுக்கு நிறைவேறலாம், அடுத்த 2.5 வருஷம் இன்னும் அப்படின்ற மாதிரி இந்த 10 வருஷத்தில் ஒவ்வொரு ராசிகளுக்கும் அவங்கவுங்களோட கனவுகள் டிஃபால்ட்டாக நிறைவேறும். நம்ம பிரதானமாக செய்ய வேண்டியது நம்ம பாட்டுன்னு உழைக்கணும்.
உழைக்கிறோம் அப்படின்னா வெற்றி நிச்சயம் அப்படின்றத ஸ்ட்ராங்காக மனசில் வச்சுக்கணும். கண்டிப்பாக. இன்னொரு ஆஸ்பெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேடம், நிறைய பேர் சொல்லுவாங்க 10 வருஷம் நம்ம உயிரோட இருப்போமானே கேரண்டி கிடையாது, இதில் இந்த அம்மா வேற 10 வருஷத்துக்கான பலனை சொல்ல வந்துருச்சு அப்படி நீங்கள் கேள்வின்னு கேட்டுட்டீங்க, நான் பதில்னு சொல்லணும் தானே. அப்போ யார் எவ்வளோ நாள் உயிரோட இருக்க போகிறாங்க, இன்றைக்கி இருக்க நம்ம நாளைக்கு இருக்க போகிறோமா, நாளைக்கு இருக்க போகிறோமா, அதெல்லாம் ரெண்டாவது. வாழும் காலம் வரைக்கும் நம்ம எப்படி இருப்போம் தெரிஞ்சுக்கிற உரிமை நம்மளுக்கு இருக்குது. கண்டிப்பாக அந்த ஆஸ்பெக்டில் நம்ம பதில் சொல்லலாம் மேடம். கண்டிப்பாக. வாழற காலம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக எப்படி இருக்க போகிறோம், எப்படி நம்மளுடைய கனவுகள் நினைவாக போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம நல்லா அழகாக இந்த டாப்பிக்கை கொண்டு போக போகிறோம். அடுத்தது மகரம் மேம். மகரத்துக்கு எப்படி இருக்குது இந்த 2026லேருந்து 2036 வரைக்கும் அந்த 10 வருஷம் எப்படிலாம் அவங்களுடைய கனவுகள் நனவாகி அமோகமாக வாழ போகிறாங்க சொல்லுங்கள். கண்டிப்பாக மேடம். அப்படி பார்த்தா இப்போத்திய காலகட்டமே அவங்களோட கனவுகள் நினைவாகக்கூடிய காலகட்டம் தான். காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் இருக்க சனி இவங்களுக்கு சகாய சனி 3ஆம் பாவம். அப்போ சகாய சனி எல்லா விதத்துலேயும் அவங்களுக்கு ஹெல்ப் அப்படின்றது பண்ணிட்டு இருக்கான். 7 நாட்டு சனியில் பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாம் சகாய சனி தீர்வு கொடுத்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 2/6/2027 வரைக்கும் அவங்களுக்கு நல்லா இருக்குது மேடம், கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் 3/6/2027லேருந்து 29 7/8/2029 வரைக்கும் சனி பகவான் மேஷத்தில் வந்து சஞ்சாரம் பண்ணுவார். அந்த மேஷத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனி அப்படின்போது ஃபஸ்ட்டு அவங்களோட ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். ரெண்டாவது, பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மேடம், மகரத்தையும் ரொம்ப சாதாரணமாக நம்ம எடை போடவே முடியாது. எத்தனை முறை நம்ம வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டங்கள் கொடுத்தாலும் திருப்பி அவங்க முதலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மகரமும் அவங்களோட வாழ்க்கையை திருப்பி பிள்ளையார் சொல்லி போட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சூரிய ஒரு படத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஐயோ தப்பு கணக்கு தப்பு நீ முதல்ல மொத்தத்தையும் அழி, நான் முதலேருந்து கோடு போடு, நான் பரோட்டா சாப்பிட்றேன் பார்த்தீங்களா, அதுதான் மகரம். ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு கவலைப்படவே மாட்டாங்க. இவங்களோட ராசி அதிபதி அது சனி இருந்தாலும் சனிக்கு பாரபட்சம் கிடையாது இல்லையா. அப்போ அர்த்தாஷ்டம சனியிலும் போது ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். மற்றபடி காசு பணம் இவங்களுக்கு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தாது. ஏன்னா இவங்க உழைச்சிட்டே இருப்பாங்க, சம்பாரிச்சிட்டே இருப்பாங்க. குடும்பத்தில் ஒரு சில மனசஞ்சலங்கள் அப்படின்றது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. வேலை செய்கிற இடத்துல மனசஞ்சலங்கள் வரும். இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை, எங்கே போனாலும் உழைக்கிறவனுக்கு வேலை இருக்க தானே செய்யுது. உனக்கு 4 நல்ல தொழிலாளினா எனக்கு 40 நல்ல முதலாளி அப்படின்றது தான் மகரத்தினோட கணக்கு. ஸோ அந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் அப்படின்றது வச்சா போதும். அதுக்கடுத்து 8/8/2029லேருந்து 30/5/2032 வரைக்கும் சனி பகவான் ரிஷபத்தில் இருப்பார். 5ஆம் பாவம் ரிஷபம்ன்றது பஞ்சம சனி. உன்னோட பஞ்சங்களையெல்லாம் ஒரு ராசி அதிபன் நான் தீக்கிறப்பா அப்படின்னு திருப்பி சூப்பரான காலகட்டம் அப்படின்லாம். குழந்தைங்களோட ஒரு விதமான கருத்து வேறுபாடு வரலாம். பூர்வீக சொத்தில் ஏதாவது லைட்டாக ஒரு இன்ட்ரன்ஸஸ் வரலாம். அது ஒரு மன உளைச்சல் ஏற்படலாம். ஆக மொத்தம் பஞ்சம சனி உங்களோட பஞ்சங்களை எல்லாம் போக்கிடுவார். அது ஒரு நல்ல பீரியட். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த பீரியட் நல்ல ஒரு இப்போ இருக்க பீரியட் ஒரு கோல்டன் பீரியட். அந்த பஞ்சம சனி அப்படின்றது ஒரு நல்ல குட் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 31/5/2032லேருந்து 12/7/2034 வரைக்கும், அதாவது 32 to 34 சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்தில் இருக்கார். ரோக சனியாக இருக்கார். 6ஆம் பாவம் ரோக சனி. உனக்கு கடன் எவ்வளோ இருக்கா, நான் கிளியர் பண்ணி கொடுத்துட்றப்பா, நீ தான் உழைக்க ரெடி, நீ தான் ஓடிட்டே இருப்பியே, நீ பொதி சுமக்கிற மாடு மாதிரி சுமந்து போயிட்டே இருப்ப. உனக்கு இந்த இடத்துல இறக்கி வச்சா திருப்பி இன்னொரு இடத்துல ஏற்றிப்பேன். ஸோ நீ ஒர்க் பண்ணிகிட்டே இருப்ப. உனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் வராது. ஏன்னா எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் வருது அப்படின்னாலும் ஒரு மகரம் 2 ஆள் வேலை செஞ்சு 2 இடத்துல வேலை செஞ்சு அந்த எக்கனாமிக்கல் ப்ராப்ளமும் ஓவர்டேக் பண்ணிப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மேடம், மகரத்தை பற்றி கடிகாரத்தில் முள்ளு பார்க்காம வேலை செய்கிறவங்க. அப்போ அவங்களுக்கு பெருசாக பணம் பிரச்சனை அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு இல்லையா. நான் உழைக்க ரெடி, ஸோ சனி பகவான் உனக்கு கொடுக்க ரெடி. அப்போ ரோக சனி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கடன், அப்போ இப்போயே கடன் இருக்காது, இருந்தாலும் மிஞ்சி நான் ஒரு புது தொழில் ஆரம்பித்தேன், அப்படி இப்படியே எனக்கு லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது அப்படின்னாலும் அந்த கடனை நிவர்த்தி ஆக்கக்கூடிய காலகட்டம். ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து ஒரு பெட்டர்மெண்ட், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு வரக்கூடிய காலகட்டம். எதிரிகள் பெருசாக மகரத்து கிடையாது. எல்லாருக்கூடையும் ஸ்மூத் பர்சனாலிட்டிஸ் இருந்தாலும் இவங்களோட உழைப்பை கண்டு பொறாமப்பட்டு எதிரிகள் வராங்க அப்படின்னா எதிரிகளும் மண்டியிடக்கூடிய காலகட்டம். நல்லா இருக்குது அந்த பீரியடும். அதுக்கு அடுத்து வந்து பாருங்கள் 13/7/2034லேருந்து அதுக்கப்புறம் 26/8/2036 வரைக்கும் 34 to 36 அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ சனி பகவான் கடகத்தில் இருப்பார். அப்போ கடகத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 7ஆம் பாவத்து சனி, கண்டக சனியாக இருக்கார். அவரும் காசு பணம் வசதி அந்தஸ்து மரியாதை எதையுமே கெடுக்கப்பட்டார். 3 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். என்ன, கணவன் மனைவி உறவு முறையில் விட்டு கொடுத்து போகணும். நீ பெரியாளா நான் பெரியாளான்ற ஈகோ கிளாஷ் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. பார்ட்னர்ஷிப் கன்சர்னா நீயே பெரியாளாக இருப்பா, நான் உனக்கு அடியாளாகவே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா
கீர்த்தி பெருசா, நம்மளுக்கு வந்து நம்மளோட காசு பணம் பெருசா அப்படின்னா நம்மளுக்கு பேரு புகழெலாம் ரெண்டாவது, நம்மளுக்கு காசு பணம் வசதி அந்தஸ்து தான் முக்கியம் அப்படின்னு விட்டு கொடுத்து போனால் பிரச்சனை கிடையாது. அதுக்கு அடுத்து வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸு சர்ஜரிஸ் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வண்டி வாகனம் போகும்போது கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். இது மட்டும் கவனம் வச்சுக்கினா சரி. இப்போ மகரம் வந்து எப்போ காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்றதே இல்லை. அவங்க எல்லாத்தையும் அனுபவித்து முடிச்சிட்டாங்க. 7 நாட்டு சனியில் அவங்களோட கர்மிக் எஃபெக்ட் எல்லாம் கழிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த 27 to 29 ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மீதி பீரியடில் நல்லா இருக்கும் மேம். பரவாயில்ல, நல்லா இருக்குது. மகர ராசிக்கு சூப்பராக இருக்குது. கவலைப்படாதீங்க. 10 வருஷம் உங்கள் காலம்தான். ஜாலியாக இருங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. இப்போ இன்னொரு டவுட் மேம். நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்கிறீங்க, ஜாதகம்லாம் நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸு வந்துட்டுருக்காங்களாம். அதில் என்னையும் வந்து இப்போ ஜாயின் பண்ண சொல்லிட்டீங்க. நீங்களும் வாங்க, உங்களாலேயும் முடியும் கற்றுக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னோன்னா எனக்கே இப்போ அந்த ஆசை வந்துடுச்சு. இது என்ன ப்ரொசீஜர் மேம்? இது எப்படி கற்றுக்கணுன்னா என்னென்ன, எவ்வளோ நாள் எல்லாம் சொல்லுங்கள் மேம். இது ஆன்லைன் கிளாஸ் தான் மேடம். 3 லெவல்ஸ் மொத்தம் இருக்குது. ஆக்சுவலி 3 லெவலையும் ஒருத்தவங்க படிக்கணுமா தேவையில்லை. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லெவல் படித்தா மட்டும் போதுமானது. ஃபஸ்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம்னா என்ன, அந்த ஜோதிடத்துக்கு அடிப்படை தேவையான அத்தனை விஷயங்களையும் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருவோம். அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஜாதகம் பார்க்க முடியும். எனக்கு நீச்சல் தெரிஞ்சால் மட்டும்தான் நான் கடலில் நீஞ்ச முடியும். எனக்கு நீச்சல் தெரியல, நான் நேராக கடலில் எகிரி குச்சின்னா என்னால் நீச்சல் அடிக்க முடியுமா? மூழ்கி தான் போயிடுவோம். அந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காரகத்துவம், அதே மாதிரி பிளானட்ஸு, அவங்களோட எல்லா விஷயங்களையும் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் மேடம். ஃபஸ்ட் லெவலில் 60 நாள் கிளாஸு ஆன்லைன். செகண்ட் லெவல் அப்படின்றது ஒவ்வொரு ஜாதகத்தையும் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணும், அனலைஸ் பண்ணும் அப்படின்றது சொல்லி கொடுப்போம். 3வது லெவல் வந்து அதிலே அட்வான்ஸ்டு. அது எல்லாரும் கற்றுக்கணுன்ற நெசசிட்டி இல்லை. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் கொஞ்சம் வித்ஸ்டாண்ட் பண்ணும், பெரிய லெவலில் 4 பேர் பேசுகிற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா 3வது லெவல் படிக்கலாம். இல்லைன்னா 2 லெவல் போதுமானது மேடம். அதாவது ஜாதகம் எல்லாரும் கற்றுக்கலாம் அப்படிங்கிறது இப்போ நான் மேம் சொல்லும்போதே எனக்கு ஒரு ஆர்வம் வந்துடுச்சு. உண்மையாக மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. யாரெல்லாம் ஜாதகம் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க? ஏன்னா நான் முதல்ல கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டுட்டேன். அது மாதிரி நீங்களும் வாங்க. வீடியோவில் வந்து நம்பர் எடுங்க. தீபா அருளாளன் மேடம் கிட்ட வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி ஆன்லைன்லேயே இருக்கான் கிளாஸு. 60 நாளாம், 3 லெவல். வாங்க, நம்மளும் கற்றுப்போமே ஜாதகம். நம்ம ஜாதகத்தை நம்ம பார்த்துக்கலாம், நம்ம ஃபேமிலி இதை நம்ம பார்த்துக்கலாம். நம்மளுக்கும் பரிகாரங்கள்லாம் அதில் நிறைய தெரிய வரும். ஸோ எல்லாருமே ஜாதகம் கற்றுக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் கற்றுக் கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு நீங்கள் மேம் கூப்பிட்றாங்க. வாங்க, எல்லோரும் கற்றுக்கோங்க. ஹாப்பியாக இருங்க. நன்றி.